ஹாய் வணக்கம், நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி வந்து நீங்கள் உங்களோட இபி பில்லை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெமோ காட்ட போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஒரு செகண்ட் தான் ஆகும் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, ஆனால் எனக்கு அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஓகே, இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஸோ நான் இப்போது ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து எப்படி இதில் இபி பில் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் உங்களோட ஆப்போட இன்டர்ஃபேஸ். ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கிறத பார்ப்பீங்க. அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரீசார்ஜஸ் அண்ட் பில் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பல்ப் எரிகிற மாதிரி ஐகான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா செலக்ட் ஆப்பரேட்டரை செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களோட ஸ்டேட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணோன்னா டிஎன்இபின்னு வருது. உங்களோட ஸ்டேட் சப்போஸ் வேறு அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பவர் போர்டு வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ தமிழ்நாடுக்கு நான் டிஎன்இபி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்தது வந்து உங்களோட கஸ்டமர் நம்பரை இந்த இடத்துல எழுதணும். ஸோ கஸ்டமர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இபி பில் கார்டில் இருக்கும், இல்லைனா உங்களோட கனெக்ஷன் இருக்கிற அந்த லெட்டரில் இருக்கும், இல்லை நீங்கள் ஆன்லைனில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் பார்த்துக்கலாம். இதான் உங்களோட கஸ்டமர் நம்பரை. ஸோ அப்படி பார்த்து நீங்கள் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் என்னோடய கஸ்டமர் நம்பரை இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் பே நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் நம்பருக்கு எவ்வளோ பில் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, அந்த கஸ்டமரோட பேர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. பில்லோட டியூ டேட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகுது. ஸோ பேபிள் அமௌண்ட் எவ்வளோ, பில் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதும் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ 680 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிக்குது. ஸோ கன்ஃபார்ம் அண்ட் பே இதெல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் அண்ட் பே அப்படின்னு இருக்கிற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் வாலெட்டில் வந்து 610 ரூபீஸ் தான் இருக்குது. ஆனால் என்னோடய பில் பேமெண்ட் வந்து 680 ரூபீஸ். ஸோ உங்கள் கேஸில் சப்போஸ் 1000 ரூபீஸோ இல்லை 600 இல்லை 700 ரூபீஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பே ஆகிடும். ஸோ இப்போ வந்து இந்த அமௌண்ட் கம்மியாக இருக்கிறனால ஆட் மணி அண்ட் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ எந்த கேஸாக இருந்தாலும் உங்களுக்கு பே பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறனால ஆன் பர்பஸ் நான் இப்போ அதை காமிக்கிறேன். ஸோ ஆட் மணி அண்ட் பே அப்படிங்கிற ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னா என்னோட எம்பின் என்டர் பண்ண சொல்லும். ஸோ எம்பின் என்டர் பண்ணிடலாம். என்டர் பண்ணிவிட்டு அந்த ப்ளூ கலர் டிக்கை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ அந்த மிச்சம் இருக்கிற அந்த 70 ரூபா மட்டும்தான் அமௌண்ட் பேயபிள். ஸோ இப்போ உங்ககிட்ட ஃபுல்லாகவே அந்த அமௌண்ட் இருக்குன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. எம்பின் ப்ரெஸ் பண்ண உடனே இந்த பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஆனால் இப்போ என்னோட கேஸில் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ உங்கள் கேஸில் கம்மியாக இருக்குது, ஒரு 200 ரூபா குறையுது, சம் அமௌண்ட் குறையுது அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையும் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த மோட்ஸில், அதாவது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்லைனா யூபிஐ ஆப்ஸ், அந்த மாதிரி மோட்ஸில் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் யூபிஐ ஆப்புக்கு போகிறேன், கூகுள் பேக்கு போகிறேன். ஸோ ஆப்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட்டை காமிக்குது. அந்த அமௌண்ட் கரெக்ட் அப்படின்னா ப்ரொசீட் டு பேன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா உங்களோட அந்த யூபிஐ ஆப்போட பின், இப்போ நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்போட பின்னை வந்து என்டர் பண்ணணும். நான் வந்து கூகுள் பே யூஸ் பண்ணுறேன், அதனால் என்னோடய கூகுள் பே ஆப்போட பின் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுறேன். பின் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறமா அந்த டிக், ப்ளூ கலர் டிக்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த யூபிஐ ஆப்லேருந்து மணி டெபிட் ஆனிச்சு, என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆனதுக்கான எஸ்எம்எஸும் வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பேமெண்ட் வந்து இப்போ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. பாதி பேமெண்ட் வந்து என்னோடய வாலெட்லேருந்தும் மீதி பேமெண்ட் வந்து நான் யூபிஐ ஆப் மூலியமாகவும் வாலெட்டில் ஆட் பண்ணி இப்போ நான் வந்து பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல வருது. மேலே வந்து யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த டிரான்சாக்ஷனோட ஐடி, என்னைக்கு ஆச்சு, எவ்வளோ அமௌண்ட், அப்புறம் வந்து கன்ஃபர்மேஷன் ஃபோன் நம்பர், கஸ்டமர் ஐடி, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகிறத பார்ப்பீங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட வச்சுக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிலையும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இபி பில் பே பண்ணதுக்கான ரசீது மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இபி பில் பே பண்ணுறது வந்து ஃபியூ செகண்ட்ஸ் வேலை தான். சொல்லப்போனால் உங்களுக்கு உங்கள் வாலெட்லேயே ஃபுல் மணி இருந்துச்சுன்னா இந்த செகண்ட் ஸ்டெப் கூட தேவைப்பட்டிருக்காது, இமீடியட்டாக பேமெண்ட் ஆகிருக்கும். உங்களோட எம்பின் நீங்கள் டைப் பண்ண உடனே அந்த பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ சப்போஸ் ஃபுல் அமௌண்ட் இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ அடிஷ்னல் ஸ்டெப் காமிச்சேன். அந்த அடிஷ்னல் ஸ்டெப்பில் வந்து நீங்கள் உங்களோட டெபிட் கார்டு, இல்லை கிரெடிட் கார்டு, இல்லை யூபிஐ ஆப், இல்லைனா அவங்க காமிச்சிருக்கிற ஒரு ஃபியூ பேங்க்ஸ் கூட லிங்க் பண்ணி நீங்கள் வந்து அந்த பேமெண்ட்டை பண்ணிக்கலாம்.
ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எல்லா ஃபியூச்சர் வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.